இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசி வெர்சஸ் ஆர்ஆர். இது வந்து டெல்லி ஹோம் கிரவுண்டில் நடக்குது. டெல்லி வந்து அன்பீட்டனாக இருக்காங்க, இன்னும் ஃப்ரெஷ் லாகோட்லாவில். டெல்லி வந்து இந்த காம்படிஷனில் அலைவாக இருக்குமா என்னன்னு ஒன்றும் தெரில. ஏன்னா டெல்லி வந்து முக்கியமான மேட்ச் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க ஆர்ஆரை. டெல்லி வந்து ஃப்ரெஷ் லாகோட்லாவில் இன்னி வரையும் தோற்றதே கிடையாது. அதனால் டெல்லிக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. டெல்லியோட பேட்டிங் ஆர்டர் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா போதும். டெல்லிக்கு வந்து நல்ல பவுலிங் இருக்குது. அந்த டெல்லி பேட்டிங்லேருந்து ஜாக் ஃபெர்ரிஸ் மட்டும் ஆடிட்டாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர்னா ஆடிட்டாருன்னா மேட்ச் மாறிடும். அதனால் ஜாக் ஃபெர்ரிஸ் தான் மெயினான பேட்ஸ்மேன் டெல்லிக்கு. அவர் நல்லா ஆடணும். பிருத்திவி ஷா இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகணும். பிருத்திவி ஷா வந்து ஃபயரே ஆகலை. அந்த ஷெயின் ஓப்பும் அவர்லாம் நல்லா விளாட மாட்டேங்கிறாரு. ஒன் டவுனில் நிறையா சான்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா விளாட மாட்டேங்கிறாரு. பட் ஆனால் அவர் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி ஆடணும். ரிஷப் பந்த் கையில் தான் மேட்ச்சே இருக்குது. அவர் நல்ல எஃபர்ட்டை போட்டு ஆடினார்னாலே போதும், பெரிய லெவலுக்கு வந்துடும் இந்த மேட்ச்சு. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து டெல்லிக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அப்போ தான் இப்போ காம்படிஷனில் இருக்க முடியும். ஏன்னா இப்போ வர மற்ற எல்லா டீம்ஸும் நல்லா விளாண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வேறு நேற்று தோற்றுருச்சு. அது வேறு பெரிய பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் பெரிய மாற்றங்கள் வரல மாட்டேங்குது. பட் ஆனால் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போதைக்கு 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 10 பாயிண்ட்டு. மிச்சம் இருக்க 3 மேட்ச்சும் ஜெயிச்சே ஆகணும். இன்னும் 3 மேட்ச் தான் இருக்குது. அப்போ தான் 16 பாயிண்ட் வரும். அதனால் இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. இன்றைக்கி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் எப்பயுமே வரோம். இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸால் குவாலிஃபை ஆக முடியாது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிற அளவுக்கு தான் விளாடுவாங்க. குவாலிஃபை டீம் தான் அது. ரிக்கி பாண்டிங்கும் ரிஷப் பந்தும் விட மாட்டாங்க. ரிஷப் பந்த் ரொம்ப இன்றைக்கி எஃபர்ட் போட்டு தான் டீமை கொண்டு வருவார். பவுலிங்லாம் சூப்பராக இருக்குது. நார்த் இருக்கார், கலீல் அகமது இருக்கார், முகேஷ் குமார் தான் இன்னும் ஃபயர் ஆகலை. முகேஷ் குமார் வந்து சும்மா சாதாரணமாக தான் போட்டுட்ருக்காரு. ஏன் அவர் எப்படி பவுலிங் போடுறாருன்னு தெரியல. முகேஷ் குமார் வந்து போன ஐபிஎல்லில் சூப்பராக போட்டார். இந்த ஐபிஎல் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போடுறாரு. அவங்களுக்கு வந்து 2 ஸ்பின் ட்வின்ஸ் இருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஸ்பின் பவுலர்ஸ் அவங்க 2 பேர் தான். ஏன்னா 2 பேருமே வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருக்காங்க. அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும். அவங்க தான் இன்றைக்கி மெயின் த்ரெட்டாக இருப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அவங்களோட 8 ஓவர்ஸ் தான் வந்து ரொம்ப குரூஷலாக இருக்கும். அதனால் அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும் நல்லா இன்றைக்கி பவுலிங் போட்டாங்கனாலே போதும். ஒரு 2 எண்டை அவங்க கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் நோக்கியா, முகேஷ் குமார், கலீல் அகமதுலாம் போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து இன்னொரு பவுலர்ஸ் வந்து ரொம்ப இடிக்குது. அவங்களுக்கு நிறையா பேரையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அந்த நபீபுன்னா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவர்னா அடிச்சிடுறாங்க. அதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த அபிஷேக் போல் அவரும் நல்லா தான் விளாட்றாரு. அவர் ஓப்பனிங்காக ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க இப்போ 2 மேட்ச் முன்னாடி. ஆனால் அவரும் சரியாக விளாடல. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த லிசார்ட் வில்லியம்ஸஸ் டீமில் வேண்டவே வேண்டாம். அவர் போன மேட்ச் வந்து கொளுத்தி எடுத்துட்டாங்க அவரை போட்டு. அதனால் அவர்னா வேண்டாம். கரெக்டான டீம் செட் பண்ணி இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்தாங்கனாலே அடிச்சிருவாங்க. அடுத்து வந்து ராஜஸ்தான் டீமை பார்க்கலாம். ராஜஸ்தான் டீமை பற்றி நம்ம என்னங்க சொல்கிறது, சூப்பர் டீம் ராஜஸ்தானு. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ராஜஸ்தான் டீமு. ராஜஸ்தான் இன்னைக்கு ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 18 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. அவங்களுக்கு க்யூன்னு போட்டுருவாங்க, குவாலிஃபைடுன்னு போட்டுருவாங்க. ஏன்னா ராஜஸ்தான் வந்து அப்படிப்பட்ட டீமாக இருக்குது. 16 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபைடு க்யூன்னு போட்டுருவாங்க. ஏற்கனவே அவங்க குவாலிஃபைடு தான், அவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பாருங்க ரெக்கார்டை, 10 மேட்ச்சு 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 லாஸ்ட்டு தான். அதே வந்து கேகேஆர் 11 மேட்ச்சு 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 லாஸ்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டீம் வந்து அவங்க குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. ராஜஸ்தானை பொறுத்தவரை என்ன நினைப்பாங்கன்னா டாப் 2ல் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். குவாலிஃபயர் 1ல் தோற்றா கூட எலிமினேட்டரில் விளாடலாம் அப்படின்னு அந்த சான்ஸ் இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் டெல்லிக்கு வந்து இன்றைக்கி ராஜஸ்தான் பீட் பண்ணுறதுன்னா அவ்வளோ கஷ்டம். ஏன்னா சூப்பரான பேட்டிங் ஆர்டர் இருக்குது ராஜஸ்தானுக்கு. ஜெய்ஸ்வால், பட்லரு, சஞ்சு சாம்சனு, ரியான் பராகு, ஷிம்ரன் இட்மைரு, ரோமன் பவுல். அப்பா அவங்க பேட்டிங்கை பார்த்தாலே சரியான பேட்டிங்கில் என்னப்பா இருக்குது. அதே பவுலிங்கை பார்த்திங்கன்னா ட்ரிண்ட் போல்ட்டு, அஸ்வின், சகால், அவிஷ் கான், சந்தீப் சர்மா. எப்பா அவங்க பேட்டிங்கும் பவுலிங்கும் சொன்னாலே 11 முடிஞ்சு போயிடுதுங்க. அவங்க இம்பேக்ட் யூஸ் பண்ண தேவையில்லை போல், அப்படிப்பட்ட டீமாக இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸு. கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த மேட்ச்சில் வந்து விளையாடுவாங்க. இன்றைக்கி ஜெயிச்சு அவங்களாம் 2024 ஃபஸ்ட்டு ஐபிஎல் டீமும் குவாலிஃபைட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் படி நான் சப்போர்ட் பண்ணுற டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஏன்னா டெல்லிக்கு வந்து அவ்வளோவா பேட்டிங் கிடையாது, பவுலிங் கிடையாது. அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது ராஜஸ்தான் ராயல்ஸை. அதனால் என்னோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 60% நான் ராஜஸ்தான் ராயல்ஸ், 40% வந்து டெல்லிக்கு தரேன். ஏன்னா டெல்லி இன்னி வரையும் அன்பீட்டனாக இருக்காங்க அவங்க ஹோம் கிரவுண்டில். அதுவும் ஃபெரோஸ் லாகோட்லாவில் ஹோம் கிரவுண்டில் அன்பீட்டனாக இருக்காங்க.
அதனால நான் டெல்லிக்கு வந்து நான் 40 தரேன். ராஜஸ்தானுக்கு வந்து நான் 60 தரேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு இன்றைக்கி உள்ள மேட்சஸ்.